மாநாடு வேற 2வது மாநாட வந்து மாநில மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு. அதுவும் மதுரையில அறிவிச்சிருக்கிறாரு. மதுரை எல்லாருக்குமே வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது சென்டிமெண்டலா இருக்கு. 500க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள்ல வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இந்த மாநாடு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள மாநாடுல இத்தனை லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் சரியான டேட்டாவே இல்ல. 10 லட்சம் பேருன்றாங்க, 25 லட்சம் பேர் அப்படின்றாங்க. அதுக்கான ப்ராப்பர் டேட்டா இன்னை வரைக்கும் இல்ல. ஆனா நல்ல கிரவுட் இருந்துச்சு. இப்போ அந்த கிரவுடுக்கு ஈக்குவலா இப்போ இன்னொரு கிரவுட வந்து எடுத்துட்டு வரதுக்கான முயற்சிய வந்து பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ளே உள்ள இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சுன்னா, மாநாடு சக்சஸ் ஆகுறதே கேள்வி ஆயிடும் போல இருக்கே. விஜயோட தார்மீக பிரச்சனையே இதாதான் இருக்கு. ஏன்னா ம். வந்து விஜயகாந்த் பிறந்த நாள்ல மாநாடு நடக்க போகுது. எம்ஜிஆர்ல இருந்து விஜயகாந்த் இருந்து எல்லோருக்கும் திருப்புமுனையை கொடுத்த மாநாடு. இப்படி இருக்கும்போது சொந்த கட்சிக்காரங்களே இந்த உட்கட்சி விவகாரங்கள்ல கோட்டை விட்டுட்டா நம்ம எப்படி வந்து பெரிய ஆளா வர்றது? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய கருத்து கணிப்புகள்ல 3வது கட்சியா வந்து விஜயை அங்கீகரிச்சாச்சு. இவங்க எடுக்கிற வாக்கு சதவீதம்ன்றது 2 பெரிய கட்சிகளாலும் வந்து உற்று நோக்கி பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம இந்த மாநாட்டை வந்து கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு விஜய் கவனமா இருக்காரு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேலான நிர்வாகிகளை, ரசிகர்களை, தொண்டர்களை திரட்ட வேண்டிய பொறுப்பு தாவேகாவில் இருக்கிற எல்லோருக்குமே இருக்கு.